வாங்க கார்டனுக்குள்ளே நம்ம போய் இப்போ ஒரு சுற்றி பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் கார்டனுக்கு வந்திருக்கோம். எதுக்கோசம் வந்திருக்கோன்னா, நம்ம ஜமாத் இஸ்லாமிய இந்து சார்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் நாடு தழுவிய ஒரு பரப்புரை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா, அது ஆக்சுவலி நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கோசரம் இப்போ நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து இந்த செடிகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எங்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கோசரம் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம போகலாமா? எப்போ எல்லா செடியெல்லாம் பார்க்கலாமா? யாருக்கு என்னென்ன செடி தெரியும்? ஃபஸ்ட்டு யார் சொல்கிறது? அதாவது ஃப்ரூட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 2 வகை ஃப்ரூட் ஆன பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரூட்னா வந்து பழம். ஸ்டார் ஃப்ரூட்டுக்கு என்ன பேர் இருக்கு? தமிழ்ல வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா நட்சத்திரம் பழம் பேரு. இது நம்ம சாப்பிட்டா நம்ம பாடிக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்ச்சத்துக்கள் கிடைக்கும். ஓ, இதுல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ் இருக்கா? ஏய் வாங்க வாங்க, நம்ம நெல்லிக்காய் செடி பார்க்க போலாம். ஓ சரி, வா பார்க்கலாம். ஓ, இதுதான் நெல்லிக்காய் செடியா? ஆமா. இதுல இருக்க பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ் எங்களுக்கு ஷேர் பண்றியா? ஷேர் பண்றேனே. இது வந்து நெல்லிக்காய் செடி. தமிழ்ல வந்து நெல்லிக்காய் செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இது வந்து நெல்லிக்காய் செடி. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உள்ளது. இது நம்ம வந்து சாப்பிட்டா நம்மளோட ஃபேஸ் வந்து பல பலன்னு காமிக்கும். ஓ, இதுல கூட நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ் இருக்கா? நான் இன்னைக்கு சொல்ல போற காய் வந்து டாரோ ரூட், அதாவது சேப்பக்கிழங்கு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு கிழங்கு வகை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? இதுதான் சுண்டைக்காய். இதுதான் டர்க்கி பெரி. இதுக்கு தமிழ்ல பேர் வந்து சுண்டைக்காய் செடி. ஓ அப்படியா? இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உள்ளது. இது மருத்துவ கொண்டது. லெட்யூஸ் பிளான்ட், அதுனா கீரை வகை. இப்போ நம்ம வந்து கீரை வகை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பிளாக் நைட் ஷேட் இங்கிலீஷ்ல வந்து சொல்வாங்க. அதாவது தமிழ்ல என்னன்னா இது வந்து மணத்தக்காளி அப்படின்ட்டு வந்து சொல்வாங்க. நம்ம வாயில எதனா புண்ணு இருந்துச்சுன்னா கூட இது வந்து குணப்படுத்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கல்லீரல் எதனா ப்ராப்ளம் இருந்தா கூட இது வந்து குணப்படுத்தும். நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து மூலிகை செடிகள் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த செடியை பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன். இது பேரு பிளாக் பேசில் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா கருந்துளசி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது 100 years பிஃபோர், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல மருத்துவ குணமா வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு மூலிகை செடியும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. பேரு தான் வந்து பிரயோபில்லியம் பினாட்டியம். இது வந்து தமிழ்ல வந்து ரணகளின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து சாப்பிட்டா நம்மளோட கிட்னில இருக்க கல்லு வந்து நம்மள வந்து குணப்படுத்தும். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்டன் விசிட் வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஹோம் கார்டன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன கார்டன்லயே வந்து அழகா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுல என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அது நீங்க சொல்லாத விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து வாழை மரம். இந்த வாழை மரம் வந்து இதுல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு உபயோகப்படும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த தண்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்மளுக்கு கிட்னில கல் இருந்தா சரியாகும். இலையில நிறைய வாழை இலையில போட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்போ நம்ம ரொம்ப பிளாஸ்டிக் தட்டு அது இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இலைய போட்டு சாப்பிட்டு அந்த காலத்துல சாப்பிட்டவங்களுக்கு நிறைய நோய் நொடி இல்லாம இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வாழைப்பூ, அந்த வாழைப்பூ சாப்பிட்டாலே நிறைய வந்து நம்மளுக்கு நிறைய சூப்பு போட்டு குடிச்சா அதுவும் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைக்காய், அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் அதுவும் ரொம்ப உடச்சிங்களா. அடுத்தது இது பார்க்க போனீங்கன்னா முள்ளு சீத்தா மரம். இந்த முள்ளு சீத்தா மரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து நிறைய முள்ளு சீத்தா மரம் சாப்பிட்டா நார்மலா
வந்து நம்ம கேன்சருக்கு நோய்க்கெல்லாம் கொஞ்சம் இது ஒரு மருந்தாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கு இதான. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னை மரமும் இருக்குது. இந்த தென்னை மரத்தில் நம்ம வந்து இதில் என்ன நம்ம குடிப்போம்? இளநிக்கு அப்புறம் தேங்காய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ அது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு உடம்புக்கெல்லாம் நல்லது இருக்கும். வாங்க அப்படியே போகலாம். பாருங்க பூச்செடிலாம் இருக்குது. அடுத்தது அங்கே வந்து பாருங்க மாதுளப்பழ செடி இருக்குது, அதை காட்டுற பாருங்க. வாங்க மாதுளப்பழ செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். இருக்கு பாருங்க. மாதுளப்பழம் சாப்பிட்டா அதுக்கு என்ன ஆகும்? எதுக்கு நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தம் சுரக்கும், ரத்தத்துக்கு நல்லது, உடம்புக்குனா நல்லது. அது பார்த்தீங்கன்னா அத்தி மரம் அங்க இருக்கு பாத்தீங்களா, அத்திக்காய் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. அப்படியே வாங்க அங்க போய் பப்பாளி மரத்தை பார்க்க. சரி பப்பாளி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். பப்பாளி பத்தி யாருக்கு என்ன தெரியும்? பப்பாளியும் அது ஒரு வகையான பழங்கள், ஓகேங்களா? அதுவும் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இது மாதிரி தோட்டத்துல இது கொடுக்குறாங்க கொய்யா மரமும், அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது ஆக்சுவலி நம்ம ஸ்கூலுக்குலாம் நீங்கள் கொண்டு போகும்போது நம்ம சிப்ஸ் அது இதுன்னு கொண்டு போயிட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட் இல்லாமல் ட்ரங்க் ஃபுட் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு வீட்டு தோட்டத்தில் இதுமாரி மாதுளை, கொய்யா, அத்தி, வாழை இதுமாரி மரத்தை நம்ம வளர்த்து நம்மளே வந்து அதை ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸாக அதை சாப்பிட்டாலே நம்மளுக்கு உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அதேமாரி ஃபாலோ பண்ணுவீங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா கூட உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு மரம் நட்டு அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கிறாரு. அதை அஷ்ரஃப் பத்தி சொல்லுவாப்ல பத்தி சொன்னீங்கல்ல, அதை அப்படியே சொல்லுங்க. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மண்ணின் விதைகள் இந்தியாவின் விதைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லீம் மரம் நட்டால் அல்லது பயிர் விதைத்தால் அதிலிருந்து பறவைகள், மனிதர்கள் அல்லது விலங்குகள் எவை அதை உண்டாலும் அது அவருக்கு தர்மமாக கருதப்படும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மரம் நட்டால் அது நம்மளுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது எல்லாரும் மரம் நட்டி அது நம்ம எல்லாருக்கும் உயிர் வாழ அதுதான் நம்ம காட்டுது. அதனால் எல்லாரும் வீட்டில் ஒரு மரம் நட்டு. இந்த கருத்தை சொன்னதுக்காக இவருக்கு இந்த ஃப்ளவரை நான் அன்போடு வணங்குகிறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து மிளகாய் செடி, இது வந்து சாமந்தி. இப்போ இந்த மிளகாய் செடிக்கு நடுவில் எதுக்கு இந்த சாமந்தினா, மரகத சேர்க்கை ஆகணும்னா அதுக்கு தேனீகள், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி அந்துப்பூச்சிங்க இதெல்லாம் வரும்போது இந்த சாமந்தி வந்து இதில் பூ பூத்துச்சுன்னா அது ஆரஞ்சு கலரோ எல்லோ கலர் ரெட் கலர்னா அந்த தேனீங்களை வந்து அதை வந்து நல்லா கவர் பண்ணும். அப்போது இதில் வந்து உட்காந்து தேன் குடிக்கிற பூச்சி வந்து இந்த மிளகாய் செடியிலும் உட்காந்து அந்த பூக்களையும் உட்காந்து அது மரகத சேர்க்கை வந்து இதை நம்மளுக்கு விளைச்சல் வந்து. இது வெண்டைக்காய் செடி, இது கத்திரிக்காய் செடி, அதுக்கும் சாமந்தி, காராமணி கொடி, புடலங்காய், குட்டி புடலங்காய், பாகற்காய், காய் உள்ளதா. இது மஞ்சள், இது வந்து மஞ்சள். ஓகேவா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ தெரிஞ்சதால இதனால உங்களுக்கு என்ன பயன்? இந்த பயனை நீங்களும் யூஸ் பண்ணனா முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வீட்டில் போய் உங்கள் பெரிய அம்மா அப்பாக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு செடியை நீங்கள் நட்டு பயன்பெறணும். ஓகேங்களா? செய்வீங்களா? இங்கே வந்து மனுஷங்களால நம்ம மட்டும் பயன்பெறல, இங்கே வந்து தேன் சிட்டுக்கள் வரும், தையல் குறிச்சிட்டு வரும், காக்கா வரும், தவிட்டுக்குருவி வரும், அணில் வரும், எல்லாமே பயன்பெறாங்க. புரியுதா? நம்ம செடி வச்சு நம்மளும் பயன்பெற்றுட்டு மற்ற உயிரினங்களுக்கும் இது ஒரு பயனாக இருக்கும். இல்லைவா? நல்லா இருக்கும். ஹேண்ட் கொடுத்தாங்களா? ஏய் சாக்லேட். கையில குட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த கார்டனுக்கு நீங்கள் வந்து இருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதை என்ன பண்ண போறீங்க? ஓகே, இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரா ஒழுங்காக நடுறீங்களா? ஓகே, பார்க்கலாம்.
இதெல்லாம்